ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஓட விரட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எலி வந்துருச்சுது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை எல்லாமே நாசம் பண்ணிடும். கிச்சனில் உள்ள திங்ஸு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மிக்சி, இதில் இருக்கிற ஒயரை எல்லாமே கடிச்சு வச்சிரும். நம்ம வீட்டில் வச்சிருக்க செடியை கூட விட்டு வைக்காது. இவ்வளோ அட்டகாசம் பண்ணுற எலியை பிடிக்கிறதுக்காக நாம் எலிப்பொறியெல்லாம் வச்சுருப்போம். ஆனால் அது நம்மளையே ஏமாற்றிட்டு போயிடும். இப்படி அட்டகாசம் பண்ணுற எலியை ஓட விரட்டுறதுக்கு எக்ஸ்பீரியான மாத்திரை மட்டும் இருந்தாலே போதும். இன்னைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேஸ்டான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவுக்கு பதில் கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்தாச்சு. எக்ஸ்பீரியான மாத்திரை இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா தலைவலி மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை இருந்தால் ஒரு 2 மாத்திரை எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் சேர்த்துட்டு இடிக்கல் வச்சு இதை நல்லா பவுடராக தட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக தட்டிக்கோங்க. தட்டி எடுத்த மாத்திரை பவுடரை கோதுமை மாவோட சேர்த்துக்கலாம். கையால் மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாத்திரையும் மாவும் நல்லா ஒன்றா சேரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். எலிக்கு மாவுனாலே ரொம்ப பிடிக்கும். பவரான இந்த மாத்திரை சேர்த்துருக்கிறதுனால இந்த உருண்டையை சாப்பிட்டதுமே எலிக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிரும். வீட்டை விட்டே ஓடி போயிடும். திரும்ப வரவே வராது. ஏன்னா எலிக்கு மோப்ப சக்தி அதிகம். திரும்ப இந்த வீட்டுக்கு போனால் மறுபடியும் இந்த மாதிரி வச்சிருவாங்க அப்படின்னு அது வரவே வராது. உங்க வீட்டில் இருக்க காரோட ஒயரெல்லாம் எலி வெட்டி வைக்கிது அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு 100% நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நைட்டு டைம்ல வைங்க, பகல்ல வைக்கவே வைக்காதங்க. குழந்தைங்க தூங்குனதுக்கு அப்புறம் வைங்க. அவங்க எழுந்திருக்கிறதுக்குள்ள இதை எடுத்துருங்க. அவங்களுக்கு தெரியாதபடியே வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி எடுத்தாச்சு. சின்ன சின்ன பீஸ்களா நியூஸ் பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல இருந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி இந்த பேப்பர்ல எடுத்து வச்சுக்கலாம். உங்க வீட்டில் எலியோட தொல்லை எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இந்த பேப்பரை கொண்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இதை சாப்பிட்டதும் அதுக்கு வயிறு காந்த ஆரம்பிச்சிடும். தண்ணியை தேடி தலை தெறிக்க ஓடியே போயிடும். திரும்ப நம்ம வீட்டுக்கு வரவே வராது. கிச்சன் சிங்குக்கு கீழே இந்த பைப்பு போட இடத்துல இந்த பைப்பை எல்லாம் கடிச்சு வச்சிருக்கோம். அந்த இடத்துலையும் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்கு கீழே, வாஷிங் மிஷினுக்கு கீழே, கேஸ் அடுப்புக்கு கீழே, இப்படி எலியோட தொல்லை எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லா வச்சிருங்க. நீங்க செடி வச்சிருக்க இடத்துலையும் செடியை ஃபுல்லா நாசம் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துலையும் வச்சிருங்க. திரும்ப வரவே வராது. உங்க வீட்டுல எலியோட தொல்லை அதிகமா இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. எலியை ஓட விரட்டுறதுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்றேன். பழுத்த தக்காளியா ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். இதை 2ஆ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண தக்காளியில மிளகாத்தூள், நல்ல காரமான தனி மிளகாத்தூள், குழம்பு தூள் கிடையாது, தனி மிளகாத்தூளை தக்காளி ஃபுல்லா படுற மாதிரி நல்லா தூவி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. எலிக்கு தக்காளினா ரொம்ப பிடிக்கும். கிச்சன்ல தக்காளி கூடையில போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அதை கடிச்சு வச்சிருக்கோம். ஊதுபத்தி 1 எடுத்திருக்கேன். இந்த மருந்தை கையால நல்லா கசக்கிட்டு இதுல சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் ஊதுபத்தியும் சேர்க்கறதுனால எலி சாப்பிட்ட உடனே அதுக்கு வயிறு பயங்கரமா எரியும். அது ஓடியே போயிடும். ஊதுபத்தி சேர்த்ததுக்கு அப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த மிளகாத்தூள் தெரியாதபடி கொஞ்சம் அதிகமாகவே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கடிக்கும் போது அதுக்கு இனிப்பா தான் இருக்கணும். அந்த காரம் தெரியக்கூடாது. அது ஃபுல்லா சாப்பிடும் போது தான் அந்த காரம் அதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வயிறு எரிய ஆரம்பிச்சிரும். தக்காளியை எலி எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. உங்க வீட்டுல வச்சிருக்க செடியெல்லாம் நாசம் பண்ணுது அப்படின்னா செடி பக்கத்திலேயே இந்த தக்காளியை வச்சிருங்க. ஒரு டைம் தக்காளியை எலி சாப்பிட்டுருச்சுது அப்படின்னா திரும்ப அந்த பக்கமே தலை வச்சு படுக்காது. கிச்சன் சிங்குக்கு கீழே தண்ணி போற இடத்துல, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜுக்கு கீழெல்லாம் வச்சு விட்டுருங்க. செப்பலையும் எலி கடிக்குது அப்படின்னா செப்பல் ஸ்டாண்டு பக்கத்துலையும் இதை வச்சு விட்டுருங்க. திரும்ப எலி வரவே வராது. தலை தெறிக்க ஓடி போயிடும். இன்னைக்கு எலியை உங்க வீட்டை விட்டு ஓட விரட்டுறதுக்கு 2 டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். 2 டிப்ஸ்ல எந்த டிப்ஸனாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.